நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்துழுத்து பேசுகிறேன். இது 426வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீமத் பாகவத்தின் சாரமான இந்த பிருத்துன்ற மகர சக்கரவர்த்தியை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நிறைய பேருக்கு தெரியாது இந்த பிருத்து மகாராஜா பற்றி. பிருத்து மகாவிஷ்ணுவோட 24 அவதாரத்தில் ஒருத்தா வர்றார். நமக்கு தசாவதாரம் தான் தெரியும். மகாவிஷ்ணுக்கு 24 அவதாரங்கள் இருக்குது. அது ஒன் சச் அவதாரம் இஸ் பிருத்து. இந்த பிருத்து மகாராஜா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சரி, அதாவது அந்த காலம் எல்லாமே டேட்டிங் பேக் ஸோ மெனி இயர்ஸ் நம்ம விஷயம் சி. அந்த காலத்தில் பார்த்தா பிருத்து மகாராஜா அவருடைய பத்தினி. மகாவிஷ்ணு ஸ்வரூபம் அவர். கதையை பார்க்கலாம். இப்போ பிருத்து மகாராஜா எப்படி வந்தார்? அந்த காலத்தில் பேனன் ஒரு ராஜா இருந்தான். அது இதிலெல்லாம் பார்க்கும்போது இந்த நார்த் இண்டியன் ஸ்லாங்ஸ்லாம் பென், இங்கிலீஷில் பென் போட்டிருக்கான், பிஇஎன் போட்டிருக்கான். தமிழில் வேணன் போட்டிருக்கான் அந்த ராஜா பேர். இந்த வேணன் ரொம்ப பணத்தாசை பிடிச்சவன். இப்போ ரொம்ப அந்த காலத்துலலாம் தர்மத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் ராஜாக்கள், மகரிஷி எல்லாருமே. ஸோ இவன் வாஸ் அவே ஃப்ரம் தட் லைன். இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைகள் உண்டாகுது அவளுக்கு வாழ்க்கையில். அவன் இந்த வேணனும் சரி, அவனுடைய தாயார் மனைவி எல்லாருமே தர்மத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கா. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பெரிய பிரச்சனை வந்துடுற வாரத்தில். இந்த அரண்மனையில் என்ன ஆகுதுன்னா, வேணனுடைய டேக்ஸ் நிறையா போட்டுறான் ஜனங்களுக்கு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது வேணனை எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சுடுறான். ஸோ இவனுடைய ராஜ்யத்தில் ஜனங்கள் வர்ணாசிரம தர்மங்களை விடாமல் அனுஷ்டித்து எக்க புருஷனாக பகவானை யாகம் செய்து முதலிய சுதர்மத்தால் பூஜிக்கிறார்களோ அந்த அரசன் பகவானுடைய ஆజ్ఞைப்படி நடப்பவனாக இருந்தால் சகல பிராணிகளத்தில் அந்தர்யாமியாக இருப்பவரும் ஜெகத்சுரமர் பகவான் ஆதரவுடன் அவனை பரிபாலிக்கிறார், அந்த லோகத்தை பரிபாலிக்கிறார். அவருக்கு அகேன்ஸ்டாக பண்ணும்போது பகவானுக்கே பிடிக்காம விடுறது. ஸோ அப்பேற்பட்ட ஜெகதீஸ்வராக பகவான் சந்தோஷம் அடைந்தால் எதுதான் கிடைக்காது, எல்லாம் லகுவாக கிடைக்கும். சகல லோகங்கள் அவளை காப்பாற்றுக்க லோகபாலர்கள் யஜ்ஞங்கள் ஆகியவைகளுக்கு அதிபதியும் வேதஸ்வரூபியும் திரவிய சுரூபியும் தபஸ்வரூபியமான பகவானை பலவிதமான யாகங்களால் உலக க்ஷேமத்திற்கு ஆராய்ப்பவர்களும் உங்களுடைய தேசத்தில் வசிப்பவர்களான எங்களை விரோதியாமல் அனுசரிக்க வேண்டும் பிராமணனாக கெஞ்சிரா ராஜா கிட்ட. அதை கேட்ட வேணன் அவர்களை நோக்கி, நீங்கள் மிகவும் மூடர்கள், அதர்மத்தை தர்மம் என்று நினைப்பவர்கள், ஆகார முதலீட்டை கொடுத்து போஷிக்கும் பிரபுவாகி அரசனை விட்டு மற்றவர்களுடைய சாமியெல்லாம் அது கும்பிட்ற, நான் தான் சாமி, அந்த ஹிரண்யாட்சன் இரண்யகசிபு எப்படி சொன்னாலும் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ மனைவியானவர் தன் புருஷனை விட்டு ஜரா புருஷனிடம் பிரீதி செய்வது போல இருக்கிறது சொல்கிறது. மூடத்தன்மையாக அரசனாகி ஈஸ்வரனை தன்னையே ஈஸ்வரன் நினச்சிக்கிறாங்க. என்னதான் நீங்கள் நான் தான் பரிபாலிக்கிறேன், எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு வேணன் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி வேணனுக்கு புத்தி மாறியது. கெட்ட மார்க்கத்தை அடைந்தான். ஐஸ்வர்யம் குறையும் காலம் தெரிந்தபடியால் மிகவும் பாவியானது வேணன் மகிழ்ச்சியாக சொல்லப்பட்ட நன்மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. எவ்வளவோ சொல்கிறா, அவள் அட்வைஸ் பண்ணுறா. பிராமணா வேதம் தெரிஞ்சவா, ஸோ சாஸ்திரம் தெரிஞ்ச நிபுணர்கள். அந்த காலத்தில் அவங்க பார்க்கலாம். இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் கூட பெரிய பெரிய ராஜ்யசபையில் கவர்மெண்ட்டில் அட்வைசர் யார் இருப்பான்னா இப்போ தான் பிராமணா தான் இருப்பான். ஏன்னா நல்ல படித்தவாளாக இருப்பாள். அவனை அந்த ராஜா, அவன் சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டர் யாராக இருந்தாலும் சரி, அவளை நல்வழிப்படுத்துவாள். இப்படி தப்புன்னு சொல்லி ஆனோம். ஏன்னா எல்லா ஜனங்கள் செய்கிற பாவங்கள்லாம் ராஜா போய் சேர்றதுன்ற சாஸ்திரங்களே இப்படி ஏன் சொல்கிறது. நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்லாம் ராஜாவை அடையாது. அதுக்கேற்ற மாதிரி அவன் கொஞ்சம் சுத்தி பண்ணிக்கிறான் தன்னை. ஸோ ரொம்ப 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 இது ரொம்ப தர்மம்னு ரொம்ப என்ன சொல்கிறது, காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் ஒன்று. அதே நேரத்தில் ரொம்ப நுண்ணியமானது. அது புரியணும் நம்ம மனசுக்கு, புரிஞ்சாதான் சரியாக வரும். இயற்கையில் கடுமையான சுபாவம் உள்ளமாகிய இவன் அவளை சபிக்கிறார் ரிஷிகள்லாம். இவன் ஜீவித்திருந்தால் ஜகத்தை சாம்பலாக செய்து விடுவான்,
இந்த அசத்துக்கு ராஜாசனம் தகுந்ததில்லை. இவனை தவிர வேறு யார்தான் யஜ்யத்திற்கு அதிபதியான பகவானை வெட்கமில்லாமல் நிந்திப்பான். அந்த பகவானுடைய அனுகிரகத்தால் அல்லவா இவனுக்கு இந்த மாதிரி ஐஸ்வர்யம் கிடைச்சது. நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கிறது, வீடு வாசல் இதெல்லாம் வந்துன்னா யாரால் வருது? நம்ம பெரியவா பண்ண புண்ணியம் சுவாமியினுடைய கடாட்சத்தினால வருது நமக்கு. அது புரிஞ்சுக்கணும். முதல்ல தான் சம்பாதிச்சேன்றதுலாம் அம்பக்கு. அதெல்லாம் எத்தனை பேர் சம்பாதிச்சு அடுத்த நாள் காணாமல் போயிடுறா. நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆஹா ஓஹோலாம் சொல்லுவார். பெரிய 2-3 வீடுகள் இருக்கும். அது சொத்துன்றது இந்த நிமிஷத்தில் காணாமல் போயிடும். பணமும் சரி அப்படி தான். சரி, அவருடைய பிஹேவியர் தான், அவருடைய நல்ல ஒழுக்கங்கள் தான் அந்த ஃபேமிலியை காப்பாற்றும். மாதா பிதா செஞ்சது மக்களை சாருன்னு சொல்கிறது. சரி, அந்த காலத்துலேயும் சொல்லி எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. சரி, நம்ம அப்பா அம்மா ஒழுங்காக இருந்தால் பசங்க ஒழுங்காக இருக்கும், இல்லைன்னா அவுட்டு. இவன் பேங்க் பேலன்ஸ் பார்த்துட்டு இவன் ஏர்ன் பண்ணிக்கு இப்போ இந்த பையன் இங்கே சுற்றி கிடப்பான். அந்த மாதிரி தான் ஆகுது. கடையில் ஆக்சிடெண்ட்டில் போயிடுவான் அந்த பையன். பொண்ணு யாரோடய போயிடும். என்ன பிரயோஜனப்பா? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஏர்னிங் த மணி? ஸோ மணி இஸ் ஏர்ன்டு டு லிவ் ஏ ஹாப்பி லைஃப். ஒன்று. ரெண்டாவது, ஓரளவுக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கணும். 2, தர்ம சத்காரியங்களை யூஸ் பண்ணணும். யாரோ ஒரு அம்பளை பொண்ணு, அந்த குழந்தை கல்யாணம் ஆகலை, நம்மளால் முடிஞ்சது வாங்கி தரணும். அது அந்த மாதிரிலாம் பண்ணாதான் தர்மம் நிலைக்கும் சொல்லியிருக்கு இதில் லோகத்தில். நம்மளால் முடிஞ்சது நான் பெருசாக பெரிய தர்மம்லாம் பண்ணது அந்த காலத்தில். பட் எங்கள் காலத்தில் வேலை பார்த்த ஒவ்வொரு வேலைக்கார பெண்களுக்கும் அவளுடைய பெண்களுக்கு கல்யாணத்துக்கு நம்ம குத்து விளக்கு, குடம், தாம்பாளெல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஒவ்வொரு தடவையும் நடந்திருக்கு. இது வரைக்கும் 3-4 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி. சரி, நம்மளால் முடிஞ்சது. சமீபத்தில் நடந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இருந்த கல்யாணத்துக்கு கூட அவளுக்கு ஒரு பெட்டி நிறைய பாத்திரம் வாங்கி கொடுத்தேன். நான் எமசில் பாத்திரம், பெரிய பெட்டியே 2000 ரூபா அந்த காலத்தில். பெரிய இந்த ட்ரங்க் பெட்டி, அது ஃபுல்லாக பாத்திரங்கள் வச்சு தனியார் பணம் 25,000 ரூபா கொடுத்து, என் அடிஷன் டு தட் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். 2 குத்து விழாவெல்லாம் நான் பயமிச்சாங்க. 2 ஜோடியாக ஒன்று கொடுத்து வளர்த்துக்கலாம். குத்து விளக்கு, குடம், தாம்பாளம் வாங்கி கொடுத்துருவாங்க அவளுக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, தர்மங்கள் நம்மளால் முடிஞ்ச செய்யணுமா சொல்லியிருக்கு. நம்ம கல்யாண கார்த்திகெல்லாம் வரும்போது அதை பார்த்து நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது. இந்த வேலை என்ன பண்ணுறான்? பகவானே நிந்திக்கிறான். அப்போ இவாள் என்ன செய்கிறான்? இவன் இறந்து போட்டான், இந்த ராஜா தேவையே இல்லை எங்களுக்குன்ற. ஸோ அந்த மகரிஷி ஒரு சமயத்தில் சரஸ்வதி நதியில் ஸ்நானம் செய்து அக்னி காரியத்தை முடித்துக்கொண்டு சரஸ்வதி நதி கரையில் உட்கார்ந்து புண்ணிய கதைகளை சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது லோகத்திற்கு பயங்கர உட்பாதங்கள் தோன்றின. அவர்களை கண்ட மகரிஷிகள், இப்பொழுது என்னென்னா இவா சொன்ன இஷ்டம் பண்ணோடனே அவன் செத்து போயிடறான். யார்? அந்த வேணன்றவன் இவா கொடுத்த சாபத்தினால. ஸோ லோகத்துக்கு அது பயங்கரமான உட்பாதங்கள் தோன்றின. அவர்களை கண்ட மகரிஷிகள், இப்போ அரசினாமல் இருக்கும் பூமிக்கு திருடர்களால் கெடுதி நேராமல் இருக்குமா என்று யோசித்தார்கள். அப்போ திருடர்கள் அங்கும் இங்கும் திருடுவதற்காக அளவுதான் தூசி கிளம்பியது. இப்படிப்பட்ட லோகத்தில் திருடர்கள் மிகுதியானதையும் அதனால் ஜனங்களுக்கு உண்டான உபதிரவத்தையும் அரசின் குறையும் தீர்த்து வைக்க என்ன செய்யலான்னு ஒரு யாகம் பண்ணுறார். அதனால் சாந்தனும் எல்லாவற்றையும் சமமாக பிராமணனானாலும் தீனர்களை உபேட்சிக்கலாகாது. அப்படி உபேட்சித்தால் துவாரமுள்ள குடத்திலிருந்து ஜலம் வெளியில் போவது போல் அவனுடைய தபஸ் குறைந்து போய்விடும் என்று சாஸ்திரம் இருந்ததால் நான் பேசாமல் இருக்கக்கூடாது. பேசாமல் கூடாது. ஒரு தப்பு நடக்கணும், தப்புன்னு சொல்லி ஆகணும் அந்த இடத்துல. ஸோ அவனுடைய வம்சம் தொடர்ச்சியேற்று போகக்கூடாது. அந்த வம்சத்திற்கு அரசர்கள் பகவானை ஏன்னா வேணனுடைய முன்னாடிகள்லாம் எல்லாரும் சுவாமியை மகாவிஷ்ணு ஆராய்ச்சிடுவார். அந்த குடும்பத்தில் இவன் பிறந்திருக்கான் அது மாதிரி. ஸோ யோசித்து அந்த வேணனுடைய தொடையை கடைந்தார்கள். அதிலிருந்து பாகுகன் என்ற ஒருவன் உண்டானான். அவன் காக்கையை போல கருத்த நிறம் உள்ளவன், மிகவும் குட்டையான சரீரம் உள்ளவன், குட்டையான கைகள் உள்ளவன், பருத்த கன்னங்கள் உடையவன், குட்டையான கால்கள் உள்ளவன், வள்ளமாகிய மூக்குள்ளவன், சிவந்த கண்குள்ளவன், சிவந்த தலைமையில் உள்ளவன் மாதிரிலாம் இருக்கான். என்ன செய்யணும் கேட்குறான். அவனை மகரிஷிகள் இந்த இடத்தில் இரு என்றார்கள். ஆனால் அவன் நிஷாதனானான். அவனுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் மலை, காடு இவைகள் நிஷாதர்கள் ஆறாரு. தொடையிலேருந்து வந்தவன் வேணனோட தொடையிலேருந்து. பின்பு மகரிஷிகள் அபுத்திரன் ஆகிய அந்த வேணனுடைய, அவன் குழந்தை இல்லை வேணனுக்கு. ஸோ அவனுடைய 2 கைகளையும் கடைந்தார்கள். அவையிலிருந்து ஒரு புத்திரனும் உண்டானார்கள். அதை கண்ட மகரிஷிகள் அந்த இருவர்களையும் பகவானுடைய அம்சபோதர்கள் என்று கொண்டாடினார்கள். ஸோ அந்த நேரத்தில் பிரம்மதேவரே வந்துடுறார் அந்த இடத்த பார்க்கறதுக்கு. இந்த புத்திரன் லோகத்தை காப்பாற்றுகின்ற விஷ்ணுவனுடைய கலையே ஆகும். இந்த பெண்
பரம புருஷனை விட்டு நீங்காத மகாலட்சுமியே ஆகும்னு சொல்கிறார். ஸோ மேலும் அவன் பிருத்து என்ற பெயருடன் மகாராஜனாக இருப்பான். அழகான பற்கள் உள்ளவனும் குணங்களும் ஆபரணங்களும் காந்தியை உண்டு பணிகிறான இந்த தேவியானவள் அர்ச்சிஸ் என்ற பெயருடன் அவனுக்கு துணைவி ஆவாள். பேனனுடைய பாடியிலே வந்த இடது கை வலது கை அதை கடைஞ்சு அதுலேருந்து ஒரு புருஷனும் ஒரு பெண்ணும் உண்டாகி அவள் தான் கணவன் மனைவி ஆகிறான்னு வருது ஸ்ரீமத் பாகவத்தில். பேனனுடைய தோன்றல் வெளித்தோன்றல். இதில் மகாவிஷ்ணு ஸ்வரூபியாக வந்தது பிருத்து. இந்த பிருத்து மகாராஜாவும் அவனுடைய பத்தினியான அர்ச்சிசனும் மகாவிஷ்ணு மகாலட்சுமியனுடைய அவதாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பெண் பகவானிடத்தில் பிரித்தியுள்ள லட்சுமி தேவியே என்று புகழ்ந்தார்கள். வந்தவர்கள் சிறந்தவர்கள் கானம் செய்தார்கள். சித்தர்கள் புஷ்பங்களை வர்ஷித்தார்கள். தேவஸ்திரிகள் நர்த்தனமெல்லாம் ஆடுறா. இப்படிலாம் இருக்கு. அப்பொழுது ஜெகத்குருவார் பிரம்மதேவர் பேனனுடைய புத்தருடைய வலது கையில் சக்கர ரேகையும் பாதங்களில் தாமரை ரேகையை கண்டு பேனனுக்கு சங்கு ரேகை மற்றும் ரேகைகளால் மறைக்கப்படாமல் இருக்கின்றது சங்கு சக்கர ரேகை. அதனால் அவன் பகவானுடைய அம்சம்னு சொல்லி பிரம்மதேவரை சொல்லிடுறாரு. ஸோ அதனால தான் பிருத்து பிரம்மாவோட மகாவிஷ்ணுவோட அம்சம் சொல்லப்படுறது. அப்போ ஒவ்வொருத்தரா கிஃப்ட்டு தரா இந்த இவனுக்கு யாருக்கு பிருத்துவுக்கு. குபேரன் ஸ்வர்ணமயமான சிம்மாசனத்தையும் வருணன் ஜலப்பெருக்கு உள்ள சந்திரன் போன்ற குடையையும் வாயுவால் வெண்சாமரங்களையும் தர்மன் கீர்த்திரூபமான மாலையும் இந்திரன் மேலான கிரீடத்தையும் யமன் எல்லோரையும் சிக்ஷிக்கும் தண்டத்தையும் பிரம்மதேவர் வேதமாக கவசத்தையும் சரஸ்வதியான உத்தமமான ஹாரத்தையும் மகாவிஷ்ணுமானவர் சுதர்சனம் என்ற சக்கரத்தையும் அவருடைய பத்னியாக லட்சுமி தேவி குறையாத சம்பத்தையும் ருத்ர கத்தியையும் கொடுத்தார்கள். இந்த கத்தியின் உரை மீது சந்திரன் போன்ற 10 பிம்பங்கள் இருக்கின்றன. பார்வதியானவள் 100 சந்திர பிம்பம் உள்ள கேடயத்தையும் சந்திரன் அமிர்தமயமான 8 குதிரைகளும் இவனுக்கு கொடுத்து அப்பிரத்துக்கு தரா. இந்த மாதிரி அழகா. அப்புறமா துவஷ்டானவர் அழகான ரத்தத்தையும் அக்னி பகவான் ஆட்டின் கொம்பினாலும் பசுவின் கொம்பினாலும் செய்யப்பட்ட பில்லையும் சூரியன் தம்முடைய கிரணங்களால் பானங்களையும் பூமியானவள் யோகமயமான பாதுகைகளையும் இதெல்லாம் போட்டுண்டு அந்த எல்லாரும் அப்படியே அந்த பாதிக்கப்பட்டால் அவங்க வேணால் பறக்கலாம் மாதிரி இருக்குது. அப்பொழுது சூதர்களும் மாகதர்களும் ஸ்திரீகளும் வந்திகளும் அரசனை சோசனம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களை நோக்கி, ஓ சூத மாகத, நல்ல குணமுள்ள என் வந்தியே, லோகத்தில் என்னென்ன குணங்கள் கொண்டு நீங்கள்லாம் சோசனம் செய்வீர்கள். அதனால் என் விஷயத்தில் உங்களுடைய வார்த்தைகள் பொய்யாக ஆக வேண்டாம். அந்த அழகான வார்த்தை உள்ளவர்களையும் சில காலம் சென்ற பிறகு நான் முதல் ரூல் பண்ணுறேன் பூமியை, அதுக்கப்புறமா சொல்லுங்க. இப்பயே நான் ப்ரைஸ் பண்ணி இது பண்ணாதுங்கன்னு சொல்கிறான். யார்? பிருது. ஸோ திருப்பி அவள் கேட்காம திருப்பி ப்ரைஸ் பண்ணுறா. அவன் சிரிச்சுக்கிறான். ஐ நாட் ஈவன் ஸ்டார்டட் ரூலிங், அதுக்குள்ளே இது மாதிரிலாம் பண்ணுறேன்ட்டு. அந்த மாதிரிலாம் நடக்கிறது சமீபத்தில் அரசியலில். பூலோகத்தையும் மேலிடத்துக்கு அனுகூலமாக தக்கபடி யாகங்களை செய்து ஜனங்களை போஷிப்பது முதலியவர்கள் செய்பவர் இவர். சூரியனுடைய அம்சத்தை கருதிப்பதால் 8 மாதங்களில் பூமியில் உள்ள ஜலத்தை கிரகித்து மழைக்காலத்தில் ஜலத்தை சூரியன் வசிப்பது போல் சமயத்தில் ஜனங்களுக்கே உபயோகப்படுத்துகிறார். பூமியின் அம்சத்தை பூமியானது எப்படியெல்லாம் சகிக்கின்றதோ அப்படி நீங்கள் தம்முடைய தலையில் பாதத்தை வைத்தாலும் அதனை பொறுத்து கொள்கிறார். மேலும் இந்த மாதிரி பொறுத்து எல்லாம் ரைஸ் பண்ணுறார். பேனனாகிய அரணைக்கட்டில் உண்டான அக்னி போன்ற இந்த அரசன் சத்துருக்களால் அடைய முடியாதவர், சகிக்க முடியாத தேஜஸோடவர், சமீபத்தில் இருப்பவன், அவ்வளோ அழகாகவும் இருந்தான், ஹேண்ட்ஸம் ஃபிகர், ரொம்ப அவ்வளோ அறிவாளியாகவும் அந்த தேஜஸோடே இருந்தான் யார்? பிருத்து. அதனால தான் மகாவிஷ்ணு ஸ்வரூபம் சொல்கிறாங்க. திடமான விரதம் உள்ளவர், சத்திய பிரதிஜர், பிராமணரிடத்தில் பிரீதி உள்ளவர், பெரியோர்களை சேவிப்பவர், சகல பிராணிகளையும் காப்பாற்றுகிறவர், இந்த மாதிரிலாம் சொல்கிறா இவரை பற்றி பிருத்து மகாராஜாவை. இந்த பிருத்து மகாராஜாவை மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு சமயம் இவாளும் வரா. யார்? அந்த ஷனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், இந்த 4 பேர். இவா பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள் அவள்லாம்.
ஒரு சமயம் வந்து இந்திரனால சண்டை போடும்போது பிருத்துக்கு என்ன ஆகுது, மகாவிஷ்ணுவே வந்து இந்திரன் வந்து சரணடைகிறான் பிருத்துக்கிட்ட. அந்த இது அடுத்ததாக இந்த பிருத்து மகாராஜா சனத்குமார் 4 பேர் இருக்கா இல்லையா, அவள் 4 பேரையும் கூப்பிட்டு அவாக்கிட்ட அட்வைஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். அவள் வந்து பாகவதாச்சாரத்தாலும் சொல்லித்தரா அவனுக்கு. யாருக்கு? பிருத்துக்கு. எவ்வளோ பவ்யமாக உட்காந்துருக்கான் பாருங்க. அவளை தான் சிம்மாசனத்தை கொதிச்சிட்டான். இதுவே தான் இதுவே இந்த 4 குழந்தைகள் அது பிரம்மாவோட மானசபுத்திரர்கள். சனகர், சனந்தன, சனாதன, சனத்குமாரர். கீழே கொண்டிருக்குது, இந்த மெத்தையில் கொண்டது பிருத்து மகாராஜா. ஸோ பிருத்து மகாராஜாவும் அர்ச்சிஸும் அவள் அரண்மனையில் உட்காந்துருக்கா. விஷ்ணு ஜோதிடர்களாக இருக்கா. இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே பிருத்து ராஜ்யத்துலேயும் வந்து பிரச்சனை வருது, மழையின்மை மாதிரிலாம் இருக்கும்போது எல்லாரும் ஜனங்க கஷ்டப்படுறா. அப்போ வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு பூமி தேவி மேலே பிரயோகம் பண்ணத்துக்கு வரான். இது மாதிரி இவ்வளோ பண்ணியிருக்கேன், யாகங்கள் பண்ணிருக்கெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ மழையும் தரதில்லை விளைச்சலும் தரலன்னு சொல்லும்போது அப்போ பூமி தேவி வந்து பசுமாடா மாதிரி ஓடுறா. அவளை தரத்தின்னு போகிறான். பிருத்து வந்து தேரில் ஏறி இந்த 4 குதிரைகள் போட்ட 4 குதிரைகள் போட்டப்பட்ட வெண் குதிரைகள் போட்ட தேரில் ஏறி அந்த பசுவை துரத்துறான். அதுதான் அந்த படம். அது அவள் ஓடி பூமியை சுற்றி ஓடுறா. அப்புறம் ஃபைனலி ஹி கேப்சர்ஸ் ஹர். அப்போ ஏன் மாதிரி பண்ணல கேட்குறான். அப்புறம் மன்னிச்சிடுன்னு சொல்கிறா. மாதிரி எனக்கு பிரச்சனை உடம்பு இதில் வந்து நிறைய பாப்பிகள்லாம் நிறைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண இல்லை உனக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் பண்ணுறோமே, ஹவு யூ கேன் பனிஷ் த பீப்புள் அப்படிலாம் சொல்லி பிருத்து மகாராஜா அவளை வந்து அட்வைஸ் பண்ணுறான். அப்புறமா வந்து அவளோட மடியிலேருந்து பால் கறக்கிறான்னு வருது. ஸோ அந்த முதல்ல கொல்ல முயர்ந்து போய் அப்புறம் அவன் சரண்டர் ஆன பிறகு அவள்கிட்ட இதை கறக்கிறான். அதுலேருந்து எல்லா ஔஷதிகள், அந்த காய்கறி கனிபாகங்கள் இதெல்லாம் வந்து பால் வரல. இந்த சென்ஸு அது மூலமாக பூமி தேவி மூலமாக இதெல்லாம் பெறப்பட்டது. இப்போ நம்ம இது பார்த்தோம் இல்லையா, சாகம்பரி பார்த்தோம் அந்த ப்ரீவியஸ் டாப்பிக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைஞ்சு பிருத்து மகாராஜாவினால் ஆல் தி பீப்புள் அகெயின் தே காட் ஆல் பெனிஃபிட்ஸு. நாடே அந்த பஞ்சம் போய் நல்லபடியாக ஆச்சு. இந்த வேணனுடைய புத்திரனா இவன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இவன் மகாவிஷ்ணு ஸ்வரூபி. இந்த இவரெல்லாம் முனிவர்கள்லாம் யஜ்யம் பண்ணி யாகங்கள் பண்ணி இவரை வர வச்சிருக்கான். அதனுடைய இந்த கட்டையில் கரைஞ்சி அந்த வேணனுடைய 2 கைகள்லேருந்து வந்தவா அவள் யார்? பிருத்துவும் அவன் மனைவியான அர்ச்சிஸும். அவள் தான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆட்டம் வராவா. இது வந்து பாகவதத்தில் முக்கியமான ஒரு கதை. அது நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு. ஸோ பிருத்துனா யாருன்னு தெரியணும். 24 அவதாரத்தில் ஒன்று. அவர் வந்து வேணனுடைய புத்திரன். வேணன்றவன் ரொம்ப துஷ்டன். ஆனால் இவர் வந்து ரொம்ப தன்மையான மனிதர். ஜனங்களுக்காக நிறைய செஞ்சவர். ஜனங்கள்லாம் அந்த வெரி ஹாப்பி டூரிங் ஹிஸ் பீரியட். ஹிஸ் பீரியட் இஸ் கால்ட் கோல்டன் பீரியட் சொல்லியிருக்கு பாகவத்தில். இதை சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.